Welcome dear students. Let's get into our Max online class. I hope all are fine and safe. The management and staff of Mount St. Joseph Higher Secondary School are praying for you and your family sincerely for your safe and happy life. Okay students, let's get into our class now. In today's class, we are going to learn the third unit, ratio and proportion, which is going to be a very interesting topic and very simple topic too. Okay, now before getting into this ratio and proportion, this week we are going to discuss or we are going to analyze only on the introduction of ratio alone. In our further classes, we will discuss what is meant by the proportion. Okay, now before getting into the concept of ratio, we have to recap what we have learnt already in our lower classes regarding fraction. Do you remember what is meant by a fraction? And you have learned so many things in fraction, isn't it? Okay, so we learned the types of fractions in our 5th standard, that is proper and improper fractions. Yes or no? Okay, let's see these terms and explanations with the small examples. Shall we? Come on. Okay students, as I said, let's discuss the topic fraction with a small example. Now, what is meant by a fraction? அப்படினு பார்க்க போறோம். சரிங்களா? Now look into this example. Now this is a coconut bun, isn't it? Now look into this. In the coconut bun என்ன பண்ணிருக்காங்க? ஈக்குவலா 4 equal parts பிரிச்சிருக்காங்களா? Yes or no? Okay. இப்போ பாருங்க. Now what I am going to do? Now I am going to divide this coconut bun as 2. Okay? பாருங்க. இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்? ரெண்டா டிவைட் பண்ணியிருக்கேன். ஆமாவா? Okay. Now again I am dividing this. பாருங்க எத்தனை? 4. 1, 2, 3, 4. Yes or no? Okay. இப்போ what is meant by a fraction அப்படின்னு சொன்னா, இப்போ இது ஃபுல்லத்தையும் நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? இதை ஹோல்னு சொல்லுவோம். மொத்தம், அதாவது WHOLE ஹோல்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஹோல் பார்ட்டை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஈக்குவலாக என்ன பண்ணியிருக்கேன்? டிவைட் பண்ணியிருக்கேன். எஸ் ஆர் நோ? ஐ ஹவ் டிவைடட் ஃபஸ்ட் ஈக்குவலாக 2 ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை என்னவா பண்ணியிருக்கேன்? 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, dividing the whole part into equal partsன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஈக்குவலாக மொத்தமாக இருக்கிறத நான் என்ன செய்ய போகிறேன்? ஈக்குவலாக பிரிக்க போகிறேன். சரி, இப்போ ஈக்குவலாக பிரித்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன செய்கிறேன்? இந்த ஒரு பார்ட்டு எடுத்து வெளியே வைக்கிறேன். சரிங்களா? அப்போது இந்த ஒரு பார்ட்டு எதுலேருந்து எடுத்திருக்கேன்? இந்த மொத்தம் இருந்த 4 பார்ட்லேருந்து ஒரு பார்ட்டை நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதை நம்ம நியூமரல்ஸில் எழுத போகிறோம், நம்பர்ஸில் எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால், I can denote it as 1 divided by 4. 1 divided by 4. அதாவது ஒரு பார்ட்டை நான் எத்தனை பார்ட்லேருந்து பிரித்து எடுத்திருக்கேன்? 4. மொத்தமாக இருந்தால் 4 பார்ட்ஸ்லேருந்து பிரித்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ 2 எடுத்துட்டேன் இல்லையா? இப்போ 2 எடுத்துட்டேன் வெளியே. அப்போ இந்த 2 மொத்தமாக இருந்தது 4 பார்ட்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணிட்டேன்? எடுத்துட்டேன். அப்போ நான் எப்படி எழுதலாம்? 2 divided by 4ன்னு எழுதலாம். ஆமாவா? ஓகே. ஐ எம் டேக்கிங் 1 more out now. எடுத்துட்டேன். இப்போ இங்கே எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஆனால் இங்கே மொத்தம் எத்தனை இருந்துச்சு? ஃபஸ்ட்டு 4 இருந்துச்சு. அப்போ நான் இதுக்கு உண்டானது நம்பர் எழுதும் போது நான் என்னென்னு எழுதணும்? 3 divided by 4ன்னு எழுதணும். புரியுதுங்களா? சரி, அப்போது நம்மளோட ஃப்ராக்ஷன்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹோல் பார்ட்டை ஈக்குவலாக டிவைட் பண்ணணும். ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பார்ட்டாக எழுதும்போது நான் என்ன பண்ணிக்கலாம்? அதை நம்பர்ஸாக எப்படி எழுதிக்கலாம்? முதல்ல 1 எடுத்தேன், ஸோ 1 out of 4. அடுத்து 2 எடுத்தேன், அப்புறம் 2 out of 4. அடுத்தது 3 எடுத்தேன், அப்போ 3 out of 4. அப்போது இந்த மாதிரி எழுதுறது பேர் தான் என்னது? ஃப்ராக்ஷன். எஸ் ஆர் நோ? அப்போ ஃப்ராக்ஷன்ன்றது ஒரு டிவிஷன் எழுதுகிற நம்பர்ஸ் மாதிரி தான். ஆனால் ரொம்ப முக்கியமாக டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னா, டிவைடிங்
the whole part into equal parts ன்னு அர்த்தம். Okay, now shall we look into one more example? Now look into this tray. பாருங்க, இந்த ட்ரேயோட கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக டிவைட் ஆகியிருக்கா? எஸ் ஆர் நோ? ஓகே, அப்போ எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பார்ட்ஸ் இருக்கா இதில்? ஓகே, இப்போ இந்த 12 பார்ட்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள், இந்த 1 2 3 4 பார்ட்ஸை மட்டும் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கலர் வாட்டரால் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஆமாவா? அப்போ மீதி இருக்கிற 1 2 3 4 5 6 7 8 என்னவா இருக்குது? எம்டியாக இருக்குது. அப்போ மொத்தமாக இருக்கிற ஹோல் பார்ட்டில் நான் ஃபில் பண்ணியிருக்கிற இந்த வாட்டர் எத்தனை பார்ட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் எத்தனை இருந்துச்சு? இதில் 12 இருந்துச்சு. ஆமாம் தானுங்களே? அப்போ நான் இந்த நம்பரை நான் எப்படி எழுதலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். 4 divided by 12 எழுதலாமா? எஸ் ஆர் நோ? அப்போ மொத்தம் இருந்தது, என்கிட்ட இருந்தது மொத்தம் 12 பார்ட்ஸு. அதில் 4 பார்ட் மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிற 8 பார்ட்ஸ் வந்து என்னவா இருக்குது? எம்டியாக இருக்குது. சரி, இப்போ இதையே நான் மாற்றி இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ நான் ஃபில் பண்ண வாட்டரோட ஃப்ராக்ஷன் தான் எழுதியிருக்கேன். 4 divided by 12ன்னு எழுதியிருக்கேன். இப்போ இதே ஃபில் பண்ணாத இருக்கிற பார்ட்ஸோட ஃப்ராக்ஷனை எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நான் எப்படி எழுதணும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 மொத்தமாக இருந்தது என்னது? 12. அப்போது எனக்கு ஃபில் பண்ணாமல் இருக்கிறது வந்து எத்தனை பாருங்கள்? 8 divided by 12. இஸ் இட் கிளியர்? ஸோ இப்படி கேட்டாலும் ஃபில் பண்ணது எத்தனைன்னு கேட்டாலும் எழுத தெரியணும், ஃபில் பண்ணாதது எத்தனைன்னு கேட்டாலும் உங்களுக்கு என்ன பண்ண தெரியணும்? எழுத தெரியணும். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் கூட அதுதான். இப்போ 1 பார்ட் நான் எடுத்துட்டேன் வெளியே. இப்போ இதை நான் சாப்பிட்டுட்டேன்னு வச்சுப்போம். இதை நான் சாப்பிட்டுட்டேன். அப்போ நான் சாப்பிட்டது என்ன ரேஷியோ? சாரி, நான் சாப்பிட்டது வந்து என்ன ஃப்ராக்ஷன்? 1 divided by 4. ஏன்னா 1 எடுத்திருக்கேன், மொத்தம் இருந்த 4ல் 1 எடுத்திருக்கேன். எஸ் அண்ணோ? ஓகே, இப்போது நான் சாப்பிடாததை வச்சு ஃப்ராக்ஷன் எழுதணும் அப்படின்னு சொன்னால் நான் சாப்பிடாதது மொத்தம் எத்தனை? 3 இருக்குது. ஆனால் ஃபுல்லாக இருந்தது மொத்தம் எத்தனை? 4. அப்போ நான் சாப்பிடாத ஸ்வீட் பண்ணோடது ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 divided by 4. இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? இந்த 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சரி, இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன். டெஃபினேஷனில் என்னன்னு சொன்னேன் மிஸ்ஸு? டிவைடிங் த ஹோல் பார்ட் இன்டு ஈக்குவல் பார்ட்ஸ்ன்னு நான் சொன்னேன். ஆமாவா? சரி, இப்போ பாருங்கள், இந்த பிஸ்கெட் எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த பிஸ்கெட்டை ஐ எம் கோயிங் டு டிவைட். இப்போ நான் எப்படி வேணால் டிவைட் பண்ணலாம். அப்போ பாருங்கள். ஓகே, now look into this. டிவைட் பண்ணிட்டேனா? பிஸ்கெட்டை நான் டிவைட் பண்ணிட்டேன் இல்லையா? அப்போ இதில் இந்த குட்டி பீஸோடவே சேர்த்துப்போமே. எத்தனை இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 பீசஸ் இருக்கா? அப்போ மொத்தம் இருக்கிறதுல நான் எப்படி பிரிச்சுட்டேன்? 5 பீசஸாக பிரிச்சுட்டேனா? இப்போ இந்த 5 பீசஸில் நான் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஃப்ராக்ஷன் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னால் என்ன பண்ண முடியாது? எழுத முடியாது. ஏன்னா இதை நான் என்ன செய்யலை? ஈக்குவலாக என்ன செய்யலை? டிவைட் பண்ணலை. புரியுதுங்களா? அப்போ ஈக்குவலாக டிவைட் பண்ணால் மட்டும்தான் நான் என்ன எழுத முடியும்? ஃப்ராக்ஷன் எழுத முடியும். ஈக்குவலாக டிவைட் பண்ண முடியலன்னு சொன்னால் என்னால் என்ன பண்ண முடியாது? ஃப்ராக்ஷன் எழுத முடியாது. ஸோ அப்போ இதை எக்ஸாக்டாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இப்போது நம்ம டிவைட் பண்ணலாம். பாருங்கள், எக்ஸாக்டாக டிவைட் பண்ணிவிட்டேன். 2 பீஸாக டிவைட் பண்ணிவிட்டேன். அந்த 2 பீஸை அகெயின் 2 பீஸாக நான் கட் பண்ணால் எனக்கு எக்ஸாக்டாக எத்தனை பீஸ் வந்துருச்சு? 4 பீஸ் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வச்சு நான் என்ன செய்யலாம்? ஃப்ராக்ஷன் நான் எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் மிஸ்ஸு சொல்லி கொடுத்த இந்த ஃப்ராக்ஷனும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நான் சரி, இப்போ ஃப்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். Okay students, we discussed the definition of fraction, isn't it? Okay, so now we are going to discuss how to denote the fraction. Fraction எப்படி நம்ம denote பண்ண போறோம், represent பண்ண போறோம். Okay, so already discuss பண்ண மாதிரி we are going to write the fraction as 1 divided by 4 or 2 divided by 4 or 3 divided by 4 ன்னு எழுதுவோம் இல்லைங்களா? சரி, now this fractional number consists of 2 parts, that is the top part. The next one is bottom, top and the bottom. ஆமாம் தானுங்களே?
Okay. Now this top and bottom is segregated by a straight line. ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன வரையணும்? ஒரு straight line. So இது வந்து இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் நீங்க ஆல்ரெடி 5th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. இதுக்கும் மிஸ் சொல்றேன். So 1 divided by 4 அப்படின்றது தான் ஒரு fractional number. Okay. இப்போ நம்ம இத top bottom numberனு சொல்ல மாட்டோம். லிட்டரலா mathematically speaking top number நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா numeratorனு சொல்லுவோம். numeratorனு சொல்லுவோம். பாட்டம்ல இருக்கிறத எப்படி சொல்லுவோம்னா denominatorனு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பேர் தான் என்ன நம்பர்? ஃப்ராக்ஷனல் நம்பர்னு சொல்லணும். ஓகே, சரி. அப்போ டெஃபினிஷன் பார்த்துட்டோம், எப்படி நாம் அதை டினோட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்று ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இன்னொன்று இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். சரி, இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா நியூமரேட்டர் இருக்கும் டினாமினேட்டர் இருக்கும்னு சொன்னேன்ல. இந்த நியூமரேட்டர் வந்து ஸ்மால் நம்பராகவும் இந்த டினாமினேட்டர் வந்து பிக் நம்பராகவும் இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் அதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன கொடுக்கலாம்? 2 divided by 5. 2 divided by 5. அப்போ நியூமரேட்டராக இருக்கிற 2 5 விட எப்படி இருக்குது? சின்னதாக இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி கீழே இருக்கிற நம்பர் தான் பெருசாக இருக்கணும், மேலே இருக்கிற நம்பர் சின்னதாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஃப்ராக்ஷன் பேர் என்ன ஃப்ராக்ஷன்னு நம்ம சொல்லலாம்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்லலாம். சரி, அதே இம்ப்ராப்பரோட ஆப்போசிட் தான் என்னது? இம்ப்ராப்பர். அப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறது பேர் தான் என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்போ இதே நியூமரேட்டர் பிக்காகவும் டினாமினேட்டர் ஸ்மாலாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இதையே நம்ம மாற்றி சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? 5 divided by 2னு சொல்லலாமா? The same example. Now look into this. Now 2 is small and 5 is big. So if I write the bigger number on the top and the smaller number on the down, I can demand the given fraction is improper fraction. ஸோ இதெல்லாமே நீங்கள் 5th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க தான். இதெல்லாம் ரீகேப்சுலேஷன். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் I can go for what is meant by ratio. Okay, I hope the example what I have given for fraction and the denotion and the types of fraction are enough, more than enough for you to understand what is meant by a fraction. Okay, now shall we move on to learn what is meant by a ratio? சரிங்களா? Okay, now look into the definition first and I will illustrate with an example. Now look into the what is meant by ratio. Ratio, it is a comparison of two quantities with same unit. Comparison of two quantities with same unit. Okay, so now let's discuss or let's have an illustration on this definition with the small examples. Okay, now look into this. இப்போ ரேஷியோனா நம்ம என்னன்னு சொன்னோம்? கம்பேரிசன் ஆஃப் two quantities. என்ன சொன்னோம்? It is a comparison of two quantities. அப்போ இங்கே வந்து ரெண்டு குவான்டிட்டிஸை நாம் என்ன செய்ய போகிறோம்? கம்பேர் பண்ண போகிறோம். Now look into this. இங்கே ரெண்டு இருக்குது இல்லைங்களா? வெஜிடபிள்ஸ் இருக்குது. The one is onion, the other one is tomato. Onion and the tomato. Yes, okay. Now look into this here. I have 2 glasses of water. One is plain water, the other one is rose water. Okay, now I have 2 pens. Okay, now look into this. I have 2 containers. Okay, now we are going to see how we are going to frame the ratio. Now இப்போ பாருங்க, comparison of two quantities ன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் தானே? comparison of two quantitiesனா ரெண்டு விதமான பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த ரெண்டு விதமான பொருட்களை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, இங்கேயும் ரெண்டு விதமான பொருள் இருக்குது, கம்பேர் பண்ண போகிறோம். இங்கேயும் ரெண்டு விதமான பொருள் இருக்குது, கம்பேர் பண்ண போகிறோம். இங்கேயும் ரெண்டு விதமான பொருள் வந்து இருக்குது, கம்பேர் பண்ண போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் டெஃபினிஷனில். இட் இஸ் அ கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் தான், வித் சேம் யூனிட்டாக இருக்கணுமா? வித் சேம் யூனிட். அப்போ அந்த யூனிட்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே மேக்ஸில் மெஷர்மெண்ட்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன படிச்சிருக்கோம்? சென்டிமீட்டர்ஸ், மீட்டர்ஸ், கிலோகிராம், கிராம்ஸு, லிட்டர்ஸு, மில்லி லிட்டர்ஸு, இதெல்லாம் நாம் படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போது
இப்போ நான் இந்த ரெண்டு குவான்டிட்டிஸை அனியன் அண்ட் டொமேட்டோவை கம்பேர் பண்ணும்போது இதோட யூனிட் என்னது? இது வந்து என்னவா இருக்கலாம்? கிராம்ஸாக இருக்கலாம், இல்லை கிலோகிராம்ஸாக இருக்கலாம். ஆமாவா? அப்போ இதுவும் நான் வந்து வெயிட்டு தான் என்ன செய்யணும், ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணணும். இப்போ இங்கேயும் என்ன செய்யணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது. இப்போ இது வந்து ஃபுல்லாக 200 ml அப்படின்னா இது ஒரு 100 ml இருக்கும். அப்போ நான் ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது அது என்னவா தான் இருக்கணும், ரெண்டும் ஒரே யூனிட்டாக தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ இதில் நான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது என்னத்தை கம்பேர் பண்ண போகிறேன்? ஹைட்டு கம்பேர் பண்ண போகிறேன். இந்த ஹைட்டும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். சரியா? ஓகே. இப்போ இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், இந்த 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 ரெண்டு கண்டெய்னர்ஸு, இந்த கண்டெய்னரோட ஹைட்டையும் இந்த கண்டெய்னர் உள்ளே இருக்குது பட்டியா கண்டென்ட் இருக்குதுல்ல. இப்போ இது வந்து என்ன இருக்குது, இந்த சோயா பால்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு 100 grams இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ இந்த ஹைட் வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா இந்த கண்டெய்னரோட 30 சென்டிமீட்டரையும் இந்த கண்டெய்னரில் உள்ளே இருக்கிற 100 grams-ஐயும் நான் என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற இந்த டொமேட்டோவோட வெயிட்டையும் இங்கே இருக்கிற இந்த வாட்டரோட அமௌண்ட்டையும் நான் என்ன செய்யக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? அப்போ ரேஷியோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா, இட் இஸ் அ கம்பேரிசன் ஆஃப் two quantities with same unit. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த ஃப்ராக்ஷன் நம்ம பார்த்தோம், ரேஷியோ பார்த்தோம். இது ரெண்டுத்துக்குள்ள எக்ஸாம்பிள்ஸோட மெயின் வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதில் வந்து ரெண்டு விதமான கம்பேரிசன் கிடையாது. அதில் ஒன்றே தான், மொத்தமாக இருக்கிற ஹோல் பார்ட்டில் தான் நம்ம ஈக்குவல் பார்ட்ஸ் எத்தனை அப்படின்றத நாம் என்ன செஞ்சோம், கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஆனால் ரேஷியோவில் கம்பேர் பண்ண போகிறோம். ரெண்டு விதமான குவான்டிட்டிஸில் ஒரே யூனிட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். சரியா? நவ் லெட்ஸ் டிஸ்கஸ். இப்போ இன்னொன்று, இந்த ரேஷியோவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், A:B. இந்த காலன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த காலன் சிம்பிளை நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா is2. என்னன்னு சொல்லணும்? A:2B. A:2B. ஓகே, சரி. இப்போது இதை வந்து எப்படியும் நான் எழுதலாம். A:2Bன்னு எழுதலாம், இல்லை இந்த மாதிரி கோலன் போட்டு A:2Bன்னு எழுதலாம், இல்லை A/Bன்னு நாம் எழுதலாம். ஸோ தீஸ் 3 different methods I can write the ratio or I can represent the ratio. புரிஞ்சிச்சிங்களா? ஓகே. இப்போது ஒரு சில முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரேஷியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நோ யூனிட். நம்ம எழுதும் போது என்ன பண்ணக்கூடாது, யூனிட்டோட எழுதக்கூடாது. இட்ஸ் அ நம்பர். எது வந்து நம்பரு, நம்ம எழுதியிருக்கிற இந்த ரேஷியோ வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ நம்பர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A:B. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளை எடுத்துப்போம். How many onions are there? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. How many tomatoes are there? Only 4. 1, 2, 3, 4. Now, write down the ratio of the onions to tomato. புரியுதுங்களா? அப்போ எத்தனை அனியன்ஸ் இருக்குது, எத்தனை வெங்காயம் இருக்குது, எத்தனை டொமேட்டோஸ் இருக்குது, இதுக்கு ரேஷியோ எழுது அப்படின்னு சொன்னால், how many onions are there? 9. அப்போ 9:2. எத்தனை டொமேட்டோ இருக்குது? 4. அப்போ I will write it as 9:4 இல்லையா? ஸோ இப்போ 3 மெத்தட்ஸில் எழுதலான்னு சொன்னேன். ஒன்று வந்து என்னது, 9:4. the other one is 9:4ன்னு எழுதலாம். the other one is 9 divided by 4ன்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ நான் எழுதும் போது இந்த 9 divided by 4 இல்லை 9:4ன்னு தான் எழுதணுமே தவிர, இப்போ இதுக்கு யூனிட் என்னது, கிராம்ஸ் இருக்குமா? இது ஒரு 250 grams இருக்குன்னு வச்சுப்போம், இது ஒரு 500 grams இருக்குன்னு வச்சுப்போம். இதை நான் என்ன செய்யக்கூடாது, கிராம்ஸோட சேர்த்து எழுதக்கூடாது. அப்போ 9 grams இல்லை 4 grams அப்படின்னு யூனிட்ஸ் கூட சேர்த்து நான் என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, நோ யூனிட் ஷுட் பி ரிட்டன். அப்போ வெறுமனே என்ன மட்டும்தான் எழுதணுமா, இட்ஸ் அ நம்பர். எது, ரேஷியோன்றது நம்பர். ஸோ ஐ ஹவ் டு ரைட் ஒன்லி த நம்பர். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், தே ஷுட் ஹாவ் த சேம் யூனிட் தான் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சேம் யூனிட் இருக்கணும். ஒன்று லிட்டர்ஸில் இருந்தால்
அந்த லிட்டர்ஸாக இருக்கணும். இல்லை கிராம்ஸில் இருக்குது அப்படின்னா கிராம்ஸில் இருக்கணும். இல்லை ஹைட்டில் சென்டிமீட்டர்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் எழுதணும். சரிங்களா? ஓகே, சரி. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டர் ஷுட் நாட் சேஞ்ச். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆர்டர் ஷுட் நாட் சேஞ்ச். இப்போது இதில் நான் என்ன எழுதியிருக்கேன்? அனியன்ஸ், நம்பர் ஆஃப் அனியன்ஸ் இஸ் டு நம்பர் ஆஃப் டொமேட்டோ. ஆமாம் தானே? ஆமாவா? ஸோ இப்போ நான் எழுதியிருக்க ரேஷியோ வந்து நம்பர் ஆஃப் அனியன் இஸ் டு டொமேட்டோ அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போது 9 அனியன்ஸ் தான் இருக்குது, டொமேட்டோ வந்து 4 இருக்குது. இப்போ இதை என்ன செய்யக்கூடாதான்? மாற்றி எழுதக்கூடாதான். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? அனியன்ஸ். அப்போ நான் எழுதக்கூடிய நம்பர் வந்து இதுதான் எழுதணும், 9. எத்தனை இருக்கோ அதுதான். இதை நான் மாற்றி எழுதி 4:9ன்னு எழுதுனா நம்மளோட ஆன்சர் வந்து இட் இஸ் ராங். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எழுதும்போது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஈச் நம்பர் இஸ் அ term. So how you should pronounce na? You should not say this 9 as a number. You should pronounce it as term. First term, upper term, or then down, bottom term. So this is 9 is one term and 4 is one term. Is it clear for you? Sure. So we have learned what is the definition and what are the very important properties of the ratio. Now we'll discuss what is ratio and how we are going to compare and write it. Shall we? Okay students, now one more example just to clarify what is ratio. Okay, now look into this. I have biscuits, isn't it? 2, 4, 6, 8 biscuits are there. Okay, now I'm going to share these biscuits to my boy, to my son and my daughter. Okay, now I'm going to give 1, 2, 3, 4 and 5. I'm going to give 5 biscuits to my son. Okay, now I'm going to give 3 biscuits to my daughter. 3 biscuits to my daughter. So now I'm going to compare these two and write the ratio. Okay, so by the rule enna sollitaanga, I have to compare the two quantities with the same unit. இப்போ யூனிட் இதில் என்னன்னு பாருங்க, நம்பர்ன்றது தான் இதோட யூனிட். ஆமாவா? how many numbers are here? 5. அப்போ இங்கேயும் என்னன்னு சொல்கிறோம் நம்ம? 3. நம்பர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இங்கே? யூனிட்னு சொல்கிறோம். ஓகே, சரி. now what will be the ratio of this comparison அப்படின்னு கேட்டிங்கன்னா 5:3ன்னு எழுதணும். 5:3. அதாவது the ratio of the number of biscuits I have given to my son to daughter. சரிங்களா? சன் டு டாட்டர். எதை நான் ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேனோ அந்த நம்பரை தான் ஃபஸ்ட்டு போடணும். புரியுதுங்களா? அப்போ இந்த ரேஷியோ என்னது? வாட் இஸ் த ரேஷியோ? த நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸ் ஐ ஹவ் கிவன் டு மை சன் டு டாட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் 5:3. தட் இஸ் 5:3. Okay, now again, now I am going to ask you, what is the ratio, the number of biscuits I have given to my daughter and to the son? Daughter and to the son. அப்போ டாட்டர்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னதுனால how many number of biscuits I have given to my daughter? That is 3. That son is 5. So I have to write the ratio as 3:5. 3:5. Okay, so I should not write the number along with the units. எழுதக்கூடாது. அதே சமயத்தில் I should not change the order of the numbers also. And this is not number, but இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்? termனு சொல்லணும். சரிங்களா? Okay, now shall we get into the problems now? Very good. Okay students, now next one. So we saw the definition and how we are going to denote it. What are the properties of ratio? The next topic we are going to learn simplifying ratios. We are going to simplify. Simplifyன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா சுருக்கிறது, simplest formக்கு கொண்டு வர்றது, சிம்பிளாக கொண்டு வர்றது. ஓகே, சரி. Now how we are going to simplify the given ratios, given numbers or given terms. ஓகே, இப்போ இதில் 2 வகையான simplifications இருக்குது. For the first one, சேம் யூனிட்டாக இருந்தால், சேம்
யூனிட்டாக இருந்துச்சுன்னா. the second one is different unit இருக்கலாம் இல்லையா. இப்போ ஒன்றுத்தில் வந்து என்னவா இருக்கலாம், கிலோகிராமாக இருக்கலாம், இன்னொன்று வந்து கிராமாக இருக்கலாம். எஸ் அண்ணோ, ஆனால் ரெண்டுமே வந்து என்னது தான், யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான், வெயிட்டு தான். அது ஒன்று வெயிட்டாகவும் இன்னொன்று ஹைட்டாகவும் இல்லை, சரிங்களா. ரெண்டுமே ஒரே கம்பேரிசனில் ரெண்டுமே வெயிட்டு தான், ஆனால் யூனிட்ஸ் மட்டும் என்னவா இருக்குது, மாறி இருக்குது. அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெரி சிம்பிள், சேம் யூனிட் தான், both have the same unit. Now look into this. First let's discuss how to simplify the given ratios. Now the number is given to be 15:20. How you have to pronounce this? 15:20. Now this can be rewritten as, I can rewrite this as 15 divided by 20. Yes or no? I can rewrite it as 15 divided by 20. Both are same. Okay. Now first what we are going to do, 15 divided by 20, we are going to expand into the simplest form. Expand into the simplest form. சின்ன நம்பரா சுருக்க போறோம். எப்படி சுருக்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும், I have to see numerator and the denominator. 15ம் 20லையும் பார்க்க போறோம். நம்மளோட எந்த டேபிள்ஸில் இந்த ரெண்டு நம்பரும் ஒன்று போல் வருதுன்னு பார்க்கணும், சரிங்களா. எந்த டேபிள்ஸில் 15ம் வருது 20யும் வருது. தட்ஸ் வை we are telling you to learn the multiplication tables very thoroughly. Okay, now you guess in which multiplication table we have 15 as well as 20 in 5 tables. Very good. So I am going to write this 15 as 5 into 3. 5 into 3 divided by, again I am going to write this 20 as 5 into 4. Can I write this? Okay, now look into this. The numerator also I have 5, in denominator also I have 5. So I am going to cancel out the 5 here. So the remaining is, what is the remaining answer? 3 divided by 4. Okay, now look into this. Now you check whether we have any common multiple or common factor between 3 and 4. ஏதாவது டேபிளில் 3ம் 4ம் ஒன்று போல் வருமா? இல்லை. 3 டேபிள்ஸில் தான் 3 வரும், 4 டேபிள்ஸில் தான் 4 வரும், இல்லை 2 டேபிள்ஸில் தான் வரும். அப்போ காமனாக இதை நம்ம என்ன பண்ண முடியாது, பிரித்து எழுத முடியாது. அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிரித்து எழுத முடியாது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஆர் லாஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். புரியுதுங்களா? சரி, அப்போ சேம் யூனிட், இங்கே எந்த யூனிட்டுமே கொடுக்கல, அப்போ ஒன்று போல் இருக்குன்னு நம்மளே என்ன செய்த போகிறோம், நம்ம அசியூம் பண்ண போகிறோம். அசியூம் பண்ணிவிட்டு நம்ம இதை நம்ம முடிச்சிட்டோம். Is it clear for you? Okay. Now let's discuss. இப்போ யூனிட்ஸோடு எழுதுறோம், யூனிட்ஸோடு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டிமீட்டர்ஸில் இருக்குது, 25 சென்டிமீட்டர் இஸ் டு 50 சென்டிமீட்டர். ஓகே, இப்படி எழுதக்கூடாது, இந்த யூனிட்ஸோடு சேர்த்து எழுதக்கூடாது. பட் in order to explain to you, I am telling 25 centimeter is to 50 centimeter. So 25 is to 50. Okay, now both are centimeters, isn't it? Both are centimeter. The units are same. So I can rewrite it as 25 is to 50. So again I will write it as 25 divided by 50. Yes or no? Okay. So now again 25 divided by 50. இப்போ இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, 25யும் 50யும் எந்த டேபிள்ஸில் வருதுன்னு நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. நாட் த சேம் எக்ஸாம்பிள், யூ கேன் கோ வித் த, யூ ஹாவ் த எக்ஸசைஸ் சம்ஸ் ஆல்சோ. அப்போ அது 2 டேபிள்ஸாக இருக்கும், இல்லை 3 டேபிள்ஸாக இருக்கும், இல்லை 4 டேபிள்ஸாக இருக்கும். நீங்கள் அப் டு 9 டேபிள் 10 12 டேபிள்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், படித்து வச்சுருந்துருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ அகேன் 25 by 50 அப்படின்னு சொன்னாக்கா, I can rewrite this as how 5 into 5. Is or no? Again 5 into 10. Now check it. 5 into 5 will give you 25. 5 into 10 will give you 50. Now you cancel out this 5 and this 5. Only one times numerator and denominator you should cancel out. So the remaining is 5 divided by 10. Yes or no? Now again you can check it out. Numerator and denominator are interconnected. அப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே மல்டிபிள் ஆஃப் 5 இருக்குது. எஸ் ஆர் நோ? அப்போ இங்கே 5 டேபிள்ஸில் 5 வருது, 10ம் வருது. அப்போ திரும்ப அதை நான் என்ன செய்யலான்னா, 5 into 1 divided by 5 into 2ன்னு எழுதிக்கிங்க. So now this 5 and 5 is getting cancelled. So the answer is 1 divided by 2. Now this is one method of writing.
நீங்கள் இந்த ஸ்டெப்பில் என்ன செஞ்சிடலாம், இஃப் யூ ஆர் வெரி வெரி எக்ஸ்பர்ட் இன் டூயிங் 5 divided by 10 அப்படியே அடித்து நீங்கள் என்னென்னு போட்டுடலாம், 1 divided by 2ன்னு போட்டுக்கலாம். This is the systematic procedure. You can do it. Okay. Now this is the explanation given to simplify the ratio if they have the same units. Okay students, now let's discuss simplifying ratios when they have different units ன்னு பார்க்க போகிறோம். அப்போ different units, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மீட்டர் ஒன்று வந்து மீட்டரில் இருந்து இன்னொன்று சென்டிமீட்டர், ஒன்று கிராமில் இருந்து இன்னொன்று கிலோகிராம், ஒன்று வந்து லிட்டர்ஸில் இருக்குது, இன்னொன்று வந்து மில்லி லிட்டர்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றோட ஒன்று சேஞ்ச் பண்ணணும், சேம் யூனிட்டாக நம்ம வந்து அதை மாற்றணும். ஓகே, now look into this example now. 3 meters to 200 centimeters இருக்கு. ஸோ மீட்டர் இருக்கு, சென்டிமீட்டர் இருக்கு. இப்படி இருந்தால் என்னால் என்ன பண்ண முடியாது, ரேஷியோ எழுத முடியாது. ஒன்று ரெண்டுமே மீட்டராக இருக்கணும், இல்லை ரெண்டுமே எப்படி இருக்கணும், சென்டிமீட்டராக இருக்கணும். then only will be able to write it in the form of a ratio. ஃபஸ்ட்டு ரேஷியோவே அப்படி தான் எழுத முடியும். Okay, so first I am going to change the meter into centimeter. Meter into what? Centimeter. Centimeter into meter னு மாத்தும்போது ரொம்ப சின்னதாயிடும், டெசிமல்ல வரும் நமக்கு, அதனால வேண்டாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to change meter into centimeter. So this table you should know. So 1 meter is equal to 100 centimeter. Yes or no? Okay. Now 1 kilogram is equal to 1000 grams. Yes or no? Okay? Yes. Now 1000 ml milliliters is equal to how much? 1 liter. So these things you already learnt in your 5th standard. Once again you have to recapitulate what is given in the measurement tables. Okay. Now listen. Now I am going to change 3 meter into centimeter. So 1 meter equal to 100 centimeter. Now 3 meters will be equal to how much? 300 centimeter. Is it clear? So now I have changed into 300 centimeter to how much? 200 centimeter. Now இப்போ units வந்து same ஆயிடுச்சா, இதுவும் சென்டிமீட்டர் இதுவும் சென்டிமீட்டர் ஆயிடுச்சா. Now I can rewrite it as 300 is to 200. Is that no? 300 is to 200. Now 300 divided by 200 னு எழுதலாமா? Is it clear for you? Okay. Now 300 divided by 200. இப்போ இது ரெண்டுத்துலயும் காமனான ஒரு டேபிள்ஸ் நம்மகிட்ட இருக்கு. என்னது அது? 100. So 100 into 3 will give you 300. 100 into 2 will give you 200. Okay, now this 100 and 100 is getting cancelled. So the answer is 3 divided by 2. Now again, can we simplify this 3 divided by 2? Definitely not, because 3 is the other factor, 2 is. They don't have common factors. ரெண்டுத்துலயும் சேமா multiplying factors or division factors நமக்கு இல்ல. So we cannot simplify. So we can stop with this 3 divided by 2. Okay. So we have discussed how to simplify the given ratio when it is given of different யூனிட்ஸ்னு பார்த்தோம். அப்போ யூனிட்ஸ் ரெண்டுத்தையும் ஒரே போல் யூனிட்ஸாக நம்ம மாற்றணும். மாற்றிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, ரெண்டு நம்பர்ஸ் கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, அப்போ கம்பேர் பண்ணும்போது the one term can be of 1, அதாவது 1ன்னு வரலாமா, 1:2, 1:4ன்னு வரலாமா, கண்டிப்பாக வரலாம். this can be happen. ஸோ அப்போ 1ன்றது அங்கே ஒரு டேர்ம், 1ன்றது ஒரு நம்பர். ஸோ எனி ஆஃப் த டேர்ம் அவுட் ஆஃப் 2 terms can we get 1ன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் we can have it. ஓகே, சரி. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இட் கேன் பி சிம்பிளிஃபைட் ஒன்லி வித் த சேம் யூனிட். ரேஷியோவே நம்ம என்ன பண்ண முடியும், சேம் யூனிட்டாக இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். ஸோ தீஸ் திங்ஸ் ஐ ஹவ் டாட் யூ. Now what you are going to do is you are going to work out the exercise problems and you are going to send me as homework. Okay students, thank you.